இந்த வீடியோல யஹ வர்சஸ் ஏ பார்க்க போறோம். யஹனா இது, ஏனா இவை. ஸோ யஹனா இது சிங்குலர் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பொருள் ஒரு பர்சன் இருந்தா நம்ம யஹன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பொருள் அண்ட் பர்சன் நம்ம பக்கத்துல இருந்தா, ஓகே, நியர் ஆர் க்ளோஸ் டு அஸ், அப்போ யஹன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ யஹனா திஸ்ன்னு அர்த்தம், இதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் திங்ஸ் ஆர் பீப்புள் தட் ஆர் நியர் அஸ். ஓகே, நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம யஹன்னு சொல்லணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் அ புக். இது ஒரு புத்தகம். ஹிந்தில யஹ கிதாப் ஹே. திஸ் இது, யஹ புக் புத்தகம், கிதாப் யஹ கிதாப் ஹே. திஸ் இஸ் அ பாய். இவன் பையன். யஹ லड़का है. திஸ் யஹ பாய் பையன் लड़का, यह लड़का है. This is my house. இது என் வீடு. This இதுக்கு யஹ, என், my मेरा. வீடு house, घर. यह मेरा घर है. இப்போ plural form of यह. plural form of यह ஹிந்தியில ஏன்னு சொல்லுவோம். ஸோ ஏனா என்ன? ஏ மீன்ஸ் these, இவை. It is used for more than one person or thing near us. ஒன்றுக்கு மேற்பட்ட பர்சன் அல்லது பொருள் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம ஏன்னு யூஸ் பண்ணணும். ப்ளூரல் ஃபார்முக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முதலாவது, these are books. இவை புத்தகங்கள். ஹிந்தில ये किताबें हैं. these ये बुक्स किताबें. आर्क हैं वरुम. ये किताबें हैं. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது நம்ம ஹேன் யூஸ் பண்ணோம். நம்ம சிங்குலர் ஃபார்மில் என்ன பார்த்தோம்? HAI ஹே இருக்கு. ப்ளூரலில் ஹே வரணும், HAIN. ஸோ தீஸ் ஆர் புக்ஸ், ये किताबें हैं. these are boys. இவர்கள் சிறுவர்கள். ஹிந்தில ये लड़के हैं. these ये boys लड़के are plural இல்லையா? हैं. ये लड़के हैं. ஓகே, ஒரு பாய்னா லடக்கான்னு சொல்லுவோம். இங்க பாய்ஸ் இருக்குல்ல, ப்ளூரல்னா लड़का लड़के ஆயிடும். ஸோ ये लड़के हैं. these are my friends. இவர்கள் என் நண்பர்கள். ஹிந்தில ये मेरे दोस्त हैं. these ये my मेरे friends दोस्त हैं. ये मेरे दोस्त हैं. இப்போ நம்ம ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஏ ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ப்ளூரல் ஃபார்ம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இவை இவர்கள். ரெண்டாவது ரெஸ்பெக்ட் ஃபார்ம்க்கு யூஸ் ஆகுது. ஏ இஸ் ஆல்சோ யூஸ்ட் as a respectful form for he or she. ஓகே, ஸோ ஆண் அல்லது பெண் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அண்ட் எல்டர் பர்சனாக இருக்கும்போது, அம்மா, அப்பா, டீச்சர், ஓகே, ஸோ அவங்கள நம்ம எப்படி சொல்லணும்? பக்கத்தில் இருக்கும்போது இவர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் ஏ. ஓகே, புரியுதுங்களா? இப்போ ரெஸ்பெக்ட் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஃபாதர். இவர் என் அப்பா. இவர் ஏ என் மேரே. ஃபாதர் பிதாஜி. அப்புறம் இந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்? ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபார்மும் ஹேல எண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஏ மேரே பிதாஜி ஹே. இவர் என் அப்பா. ஸோ அப்பா, ஃபாதருக்கு பிதா யூஸ் பண்ணலாம் அல்லது பிதாஜி யூஸ் பண்ணலாம்.
ஜி ஆட் பண்ணா இன்னும் ரெஸ்பெக்ட். ஓகே, அடுத்தது திஸ் இஸ் மை டீச்சர். இவரு என் ஆசிரியர். ஸோ இவரு ஏ, மை என் மேரே, டீச்சர் அத்தியாபக். ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்? ஹேல எண்ட் ஆகும். ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி ஹேல எண்ட் ஆகும். இவரு என் ஆசிரியர். Quick comparison. Just like way, A is also used for respect. Way மாதிரி ஏவும் ரெஸ்பெக்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He comes. ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோம்? ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபார், தூரமாக இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன சொல்வோம்? அவரு வருகிறார். ஸோ அவருக்கு ஹிந்தியில் வே. கம்ஸ் வருகிறார், ஆத்தே ஹேன். வே ஆத்தே ஹேன். ஸோ இங்கேயும் இந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்? ஹேல எண்ட் ஆகும். ப்ளூரல் ஃபார்முக்கு எப்படி எண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ஃபார்முக்கும் எண்ட் பண்ணணும். ஹேன் என் வரும். ஓகே, வே ஆத்தே ஹேன். அடுத்தது ஹீ கம்ஸ். இங்கே என்ன சொல்கிறோம்? நியர் ஆர் க்ளோஸ், பக்கத்தில். ஸோ இவர் வருகிறார். ஸோ ஏ ஆத்தே ஹேன். இவர் ஏ. கம்ஸ் வருகிறார், ஆத்தே ஹேன். ஓகே, ஸோ அவரு வே, இவரு ஏ. புரியுதுங்களா? ஸோ ரீக்கா பார்த்துடலாமா? திஸ்ஸுக்கு இது சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் யஹ. அப்புறம் தீஸ், இவை அண்ட் இவர்கள், அதுக்கு ஹிந்தியில் ஏ. ஓகே, அப்புறம் ரெஸ்பெக்ட் ஃபார்ம் இவர் இருக்கு இல்லையா, இவர், அதுக்கு ஹிந்தியில் ஏ. ஸோ ஏ ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது, ப்ளூரல் ஃபார்ம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார்ம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க, ஏ யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் ஹேன். ஓகே, ஏ கோஸ் வித் ஹேன். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் அ புக். இது ஒரு புத்தகம். ஹிந்தியில் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. சிங்குலர் ஃபார்ம் இல்லையா? ட்ரை பண்ணிட்டீங்களா? आंसर इज यह किताब है. இது यह. ஓகே, புக் கிதாப், புத்தகம் கிதாப். அப்புறம் यह யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகணும். ஓகே, இது புத்தகம். அடுத்த கொஸ்டின், தீஸ் ஆர் புக்ஸ். இவை புத்தகங்கள். ஹிந்தியில் எப்படி வரும்? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டீங்களா? आंसर इज ये किताबें हैं. இவை ये புத்தகங்கள், கிதாபே. ஓகே, சிங்குலரில் நம்ம என்ன பார்த்தோம்? கிதாப். ப்ளூரலில் கிதாபே ஆகிடும். கிதாபே हैं. ஸோ ஏ வந்தால் ஹேல சென்டென்ஸ் எண்ட் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இவன் என் நண்பன். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? ட்ரை பண்ணிட்டீங்களா? आंसर इज यह मेरा दोस्त है. ओके, सो इवन यह, மை, என், மேரா. ஓகே, நண்பன், நண்பனுக்கு தோஸ்த். यह வந்தா சிங்குலர் है வரும். ஓகே, यह मेरा दोस्त है. அடுத்த கொஸ்டின், these are my friends. இவர்கள் என் நண்பர்கள். ஸோ ஹிந்தியில் எப்படி வரும்? ये मेरे दोस्त हैं. ஓகே, இவர்கள் என் நண்பர்கள் இல்லையா? ஸோ இவர்கள் ஏ, என் மேரே. ஓகே, நண்பர்கள் தோஸ்த். அப்புறம் ஏ வந்தா ஹேல எண்ட் ஆகும். ஏ மேரே தோஸ்த் ஹேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. திஸ் இஸ் மை ஃபாதர்.
இவரு என் தந்தை. ஓகே, ஸோ ஹிந்தியில் என்ன வரும்னு யோசிச்சு கமெண்ட்ஸில் போடுங்க. In the next video, we will practice using यह ये वह वे in sentences. Sentencesல यह ये वह वे யூஸ் பண்ணி practice பண்ணுவோம். So don't miss it. Okay? Friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. நன்றி.